பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த அரக்கோணம் நகரமே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது. அதற்கு மக்களுடைய ஆரவாரமே சான்று. அரக்கோணம் சட்டமன்றம் அதிமுக கோட்டை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, ஆனால் அரக்கோணம் சட்டமன்றம் அதிமுக எக்கு கோட்டை என்பதை இந்த பகுதி மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மணி 9:07 ஆயிட்டது. 9:07 ஆனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கேயே இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று குழுமி இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அவர் சென்னையிலே கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அரக்கோணத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க, இங்கே மக்களை வெள்ளத்தை பாருங்க, எழுச்சி பாருங்க. இதுவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்காங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைய தினம் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்வதெல்லாம், அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதெல்லாம் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய மூட்டை மூட்டையை அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பொய் தானே? 98% நிறைவேற்றிருக்காங்களா? மக்களை ஏமாற்றி விட்டார்களா? அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி மக்களிடத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டுகின்ற கட்சி அதிமுக. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இருவரும் தலைவர் இருக்கின்றவரை தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி. அதை நடைமுறைப்படுத்துவது அதிமுக அரசாங்கம். அப்படித்தான் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேண்டுமென்ற திட்டமிட்டு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு மக்களிடத்திலே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து இன்றைய தினம் விதி பிழுங்கி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம திணறுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அதில் முக்கியமான வாக்குறுதி சிலவற்ற 100 நாள் வேலை திட்டம் 180 நாளாக உயர்த்தும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அவளுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படும், உயர்த்தி கொடுத்தாங்களா? மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பதாக சொன்னார்கள். கொடுத்தார்களா? வங்கியில் வாங்கி நம்ம இளைஞர் கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுவதாக குறிப்பிட்டார்கள். கொடுத்தாங்களா? போட்டாங்களா? அத்தனை பொய் தானே. அதற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு ரகசியம் இருப்பதுன்னு சொன்னாங்க. ரகசியம் சொன்னாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அரக்கோணத்தில் வந்தாவது ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, கூட ரகசியத்துக்காக காத்து கிடக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின்
ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார், ஒரு பேரை வைப்பார், போட்டோ ஷூட், அதோட முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அறிவிப்பு, எதுவுமே நிறைவேற்றல. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அதோட கிடப்புல போட்டுவார். இதுவரை ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 52 குழு போட்டு கிடப்புல கிடக்குது. அத்தனையும் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆக இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே அவர்கள் சாதனை படைச்சிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றுவதில் சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். ஆக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது வேலூர் மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி இந்த அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டத்தோடு நினைச்சோம். அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி, நகரத்தில் இருக்கிற மக்கள் நிறைந்த பகுதி, இந்த இரண்டு பகுதி மக்களுக்கும் இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல. இன்றைக்கு நகரத்தில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகின்றார்கள். பல்வேறு வரி மேல் வரி போட்டு வரியை சுமத்தி அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு கடைகளுக்கு 150% வரி உயர்வு, வீட்டுக்கு 100% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. இத்தனையும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மின் கட்டண உயர்வு 52% மின் கட்டண உயர்வு, ஆண்டுதோறும் 5% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது 52. ஆக இப்பொழுது 67% மின் கட்டண உயர்வு. இதனால் கடுமையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க, தொழில் பாதிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின் கட்டண உயர்வால் அனைத்து தர மக்களும் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு செயலிழந்து காட்சி அளிக்குது. இன்றைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, எங்கேயாச்சும் காவல்துறை இருக்காங்களா? இருக்கிறாங்களா? திமுக தலைவர் வந்தா 2000 காவலர் நிறுத்துறாங்க. ஏன்னா கூட்டம் வராது, காவலர் வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு 2000 காவலர் நிறுத்துறாங்க. அண்ணா திமுக நீங்க பாதுகாப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்களுடைய தொண்டர்கள் முழு பாதுகாப்போடு மக்களை பாதுகாப்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும், அதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சியை கட்டிக்காத்த தலைவை புரட்சி தலைவர் அம்மா. இருவரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக பாடுபடுகின்ற இயக்கம். இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை தீர்ப்பதற்கு அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆனா திமுக அரசாங்கம் குடும்பத்திற்கு என்ன தேவை, குடும்பத்திற்கு யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதைத்தான் அவர்கள் செயல்படுத்துவாங்க. இதுதான் அண்ணா திமுக உள்ள வித்தியாசம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை உடைக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பல்வேறு சதி திட்டத்தை தீட்டி அது நிறைவேற முடியாம போயிட்டது. அறிவிச்சவர் திரு ரவிக்கு தெரியும். சட்டமன்றம் மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு சில சுயநலவாதிகள் நம்ம இயக்கத்தை உடைக்க வேண்டும், நம்ம ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு எதிரியோடு இணைந்து பணியாற்றினார்கள். அதையும் முறியடிக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்து விட்டார். அண்ணா திமுக முடக்க உடைக்க எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார். அத்தனை சூழ்ச்சியும்
மக்கள் ஆதரவோடு, கழக நிர்வாகி தொண்டர் ஆதரவோடு தமிழ்மொழி ஆக்கி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஒரு செல்வாக்கு மிக்க இயக்கம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மக்கள் சக்தி பெற்ற இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது. ஆக எவ்வளவோ சோதனையை சந்தித்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதோ திராவிட முன்னேற்ற கழகத்தால் பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டார். அத்தனையும் முறியடித்து மக்கள் ஆதரவோடு ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் பல்வேறு சோதனைகளை சந்தித்தார், பல்வேறு வழக்குகளை சந்தித்தார். அத்தனையும் எதிர்கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. இருவரும் தலைவர்கள் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய தலைவர்கள் உருவாக்கிய கட்சி, கட்டி காத்த கட்சி அண்ணா திமுக. அதே போல அம்மா மறைவுக்கு பிறகு 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக அரசு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் எங்கே சென்றாலும் மக்கள் பேசுவது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும், அதுதான் ஒரு பொற்கால ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தது. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் யாராவது எதுவாக பேசுறாங்களா? இன்றைக்கு புதுசா கட்சி தொடங்கினா கூட நம்முடைய தலைவரை போட்டுதான் கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சார், நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். அவருக்கு உடம்பு சரியில்லாத போதுதான் ஞாபகம் வந்திருக்குது, மக்களுடைய ஞாபகமே வந்திருக்குது. அவர் ஹாஸ்பிட்டல் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அறிவிப்பதற்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 15 லட்சம் 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. 15 லட்சம் மருத்துவ முகாம் 10 ஆண்டுல நடத்தி சாதனை படைத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதை ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, 419 நடமாடும் மருத்துவ குழு. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நடமாடும் குழு சென்று அங்கே இருக்கின்ற மக்களை பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்து குணமடை செய்து கொடுக்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுல மட்டும் நான் சொல்றேன் 244 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துவக்கப்பட்டு அந்தந்த பகுதியிலேயே ஏழை மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். 168 10 ஆண்டுல 168 ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதாரமாக தரம் உயர்த்தப்பட்டு அங்கே கூடுதலான மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி திட்டம் அதை 12,000 18,000 உயர்த்தது அண்ணா திமுக ஆட்சியில். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா சஞ்சீவி பெட்டகம் கொடுத்தோம், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம். நம்முடைய ஏழை தாய்மார்கள் பெற்றெடுத்த குழந்தை கூட நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம் அம்மா குழந்தைகள் நல பரிசு திட்டம். இத்தனையும் கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆகவே மக்களுக்கு துன்பமில்லாமல் எந்த நேரத்திலும் துன்பமில்லாமல் அவர்களை செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற ஒரே அடிப்படை கொண்டு அண்ணா திமுக அரசு செயல்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அதை தேர்வு செய்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் தொடங்கப்பட்டது. ஆக அது கூட அரசியல் கால் பிடிச்சிருக்காரு திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணிவிட்டது. இதில் என்ன அரசியல் தேவை? அங்கே ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலே சிகிச்சை அளிப்பதற்காக இந்த அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறக்கப்பட்டோம். அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு மருத்துவ உதவியாளர், அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டால் அந்த மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுவாங்க.
இதை கூட பொறுக்க முடியாத ஏழை மக்களுக்கு வைத்தியம் செய்வது கூட, சிகிச்சை அளிப்பது கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 2000 அம்மா மினி கிளினிக்கை ரத்து பண்ணிருக்கிறீங்க. மீண்டும் மக்கள் துணியோடு ஆட்சிக்கு வந்த 4000 அம்மா மினி கிளினிக்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டு ஏழை மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாக அதிமுக அரசு திகழும். அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பர அட்டை அடிச்சு அவர் துவக்கி வச்சிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு. இதுல 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக திரு ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. 4 ஆண்டு காலமா கண்டுபிடித்தது நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனைய அங்க வீடு வீடா வந்து அதிகாரிகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு என்று கேட்டு அவள் குறித்த கொண்டு மனுவாக பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி தீர்வு காண்பாராம். அப்புறம் 4 ஆண்டு என்னதான் பண்ணீங்க? 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சி தான் நடந்தது. இன்றைய முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டாரு. அவரே ஒத்துக்கொண்டார் 46 பிரச்சனை திமுக ஆட்சியில் இருப்பதாக முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா? இதே போலதான் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும்போது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்படி ஊர் ஊரா போய் ஒரு திட்டுக்கண்டா அங்க ஒரு பாயை விரிச்சு போட்டு அமர்ந்துக்கிட்டு அவருக்கு முன்னாடி மக்களை எல்லாம் ஒரு பெட்ஷீட் போட்டு அமர வச்சு மக்கள்கிட்ட பேசுவார். உங்களுக்கு என்ன குறை இருக்குது, ஊர்ல குறையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொந்த குறையா இருந்தாலும் சரி, மனுவா எழுதி நான் ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பெட்டியில போடுங்க, நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா வீட்டுக்கு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து திறக்கிறேன், உங்களுடைய மனு தீர்வு காணப்படும். அப்படி ஏதாவது தீர்வு காணாவிட்டால் நான் கோட்டையில் இருப்பேன், எனக்கு கதவு திறந்தே இருக்கும், ஓடி வந்து என்னிடத்துல உங்களுடைய பிரச்சனை சொல்லலாம். செஞ்சாரா? என்னைக்காவது மக்களை பார்த்திருக்காரா கோட்டையில? சிந்திச்சு பாருங்க எப்படி மக்களை ஏமாத்துறார். அப்புறம் ஏற்கனவே மக்கள் தான் பெட்டியில போட்டாங்க பெட்டிஷன், அப்புறம் எதுக்கு இது தேவை? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை எழுதி அவர் கொண்டு வந்த பெட்டியில போட்டார். ஏன்னா பெட்டி வாங்கி பழக்கம், அதான் பெட்டி கொண்டாந்து கொண்டு போயிருக்கார். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பார். மக்களை தந்திரமாக ஆசை காட்டி ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதை முறையாக செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசு. நல்ல குடிநீர் வசதி கொடுக்க வேணும். அதிமுக ஆட்சி பொழுது 75 கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றோம். நல்ல மருத்துவ சிகிச்சை அதிமுக ஆட்சியில் கிடைக்க என்பதற்காக ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படுத்தது அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட வரலாற்று சாதனையை படைத்த எந்த அரசாங்கம் இல்ல. அந்த வரலாற்று சாதனையை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6, நான் முதலமைச்சர் காலத்தில் 11, 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய மக்கள் அங்கேயே நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தரமான மருத்துவமனையை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மருத்துவக் கல்லூரியை திமுக ஆட்சியால் கொண்டு வர முடிஞ்சுதா? 4 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. 5வது ஆண்டு அடித்து வைத்திருது. ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த ஆட்சியில கொண்டு வர முடிஞ்சதுங்களா? 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 7 சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சர் இருந்த போது 6 சட்டக்கல்லூரி, அம்மா 1. ஆக 2011 2021 வரை 7 சட்டக்கல்லூரியை திறந்து நம்முடைய ஏழை மாணவர்கள் குறைந்த கட்டணத்திலே சட்டம் பயில அதிமுக ஆட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. 26 பாலிடெக்னிக் கல்லூரி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தை பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம்
அதிமுக அரசாங்கம். 5 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, அதே போல 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், ஐடி கல்லூரி, பிடெக் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2030 மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை 2019-20 உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கல்வியிலே கவனம் செலுத்தி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இப்படி சாதனை மேல் சாதனை அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேளாண்மை நிறைந்த பகுதி. இந்த வேளாண் பெருமக்களுக்கு ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன், கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக. 2 முறை தள்ளுபடி செய்திருக்கிறோம். 24 மணி நேரம் விவசாய மின் மோட்டாருக்கு எங்க மும்மனை மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை அத்தனையும் பல ஆண்டுகளாக தூர்வாராம வந்தது. தூர்வாரி அங்கே மழை காலத்தில் பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். பேரிடர் காலம், மழை, வெயில், புயல், இதனால் விவசாயிகள் பயிர் பாதிக்கப்பட்டா அதிகமா நிவாரண தொகையை பெற்றது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அரசாங்கத்தில் அப்படி ஏதாவது விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது. இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் திறந்தா அப்பெல்லாம் வெள்ளி நிலவரம், தங்க நிலவரம்னு குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்னன்னா பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி பெரும்பாலும் இதுதான். இப்படி ஒரு மோசமான ஆட்சி, அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? நீங்க போற சத்தம் ஸ்டாலின் காது கேட்கணும். ஒரு மோசமான ஆட்சி தான் நடக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குறோம், நல்ல கல்வியை கொடுத்தோம், நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம், நீர் மேலாண்மையில நம்ம முதலிடம், தடையெல்லாம் மின்சாரத்தை விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்தோம். இப்படி பல திட்டத்தை கொடுத்து நாட்டு மக்களை அன்பை பெற்ற அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, தேசிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற பொழுது பல்வேறு துறையில தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்குது. திறம்பட ஆட்சி செய்து உள்ளாட்சியில 140 தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல உயர்கல்வியிலே தேசிய விருது, போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, மின்சாரத்துறையில தேசிய விருது, கூட்டுறவுத்துறையிலே தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இந்தியாவிலேயே முதலிடம் வைத்தது அதிமுக ஆட்சியில். அது மட்டுமல்ல, 2 கையும் இல்லாத ஒருவர் இந்தியாவிலேயே சரித்திரம் படைத்தது அதிமுக ஆட்சியில். 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து எனக்கு 2 கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவருடைய கோரிக்கை நடக்குமா என்ற சந்தேகத்தோடு நாங்கள் மருத்துவ குழு கூட்டி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதற்கு ஏற்பாடு செஞ்சார். அவரை ஆய்வு செய்து இறந்த ஒரு உடலில் இருந்து 2 கையை வெட்டி அவருக்கு பொருத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசு. இன்றைக்கு நலமோடு வளமோடு குடும்பத்தோடு குழந்தை குட்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கை இல்லாத போனா கையோடு வருவாங்க அதிமுக ஆட்சியில. திமுக ஆட்சியில காலோடு போனா உயிரில்லாத வழி வராங்க. கால்பந்து வீராங்கனை, அவருக்கு காலில் அடிபட்டது, சிகிச்சை பெற போனா உயிரில்லாத வராங்க. இதுதான் திமுகவுக்கு அதிமுக அரசுக்கும் திமுக அரசுக்கும் உள்ள வேறுபாடு. கடலூர்ல அவர் சளிக்காக அங்க சிகிச்சை பெற போறார். அங்க இருக்கிற மருத்துவர் நாய்க்கடி ஊசி போடுறார். இப்படி அவளை என்னாச்சு விடுங்கிறா? திமுக ஆட்சியில பெரும்பாலான மருத்துவமனையில மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, ஊசிக்கு தேவையான மருந்து இல்ல, போதிய மருத்துவர் இல்ல, செவிலியர் இல்ல, அதே போல மருத்துவ உதவியாளர் இல்ல. ஆனா இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அங்கங்க ஓடிட்டு இருக்கார். மார்த்தான் ஓட்டம் ஓடிட்டு இருக்காரு. ஓடிட்டே இருக்க வேண்டியதான். நாட்டு மக்களை கவனிக்க சொல்லி உங்களுக்கு பெரிய துறை கொடுத்தா இவர் எங்க போனாலும் மார்த்தான் ஓட்டத்தை ஓட்டிட்டு இருக்காரு. அதை போய் நீங்க நிறுத்திட்டு அங்கங்க மருத்துவமனைக்கு போங்க, அங்கங்க ஆய்வு பண்ணுங்க. அதுல என்ன பிரச்சனைகளுக்கு அங்க தெரிஞ்சு அந்த பிரச்சனை தீர்த்தா தானே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மக்களுக்கு சேவை செய்யணும். அதெல்லாம் கிடையாது.
அது ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் 196 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது. 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை, பேராசிரியர் இல்லை. எப்படி அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் திறமையா வர முடியும்? இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? மக்களோட ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க என்பதற்காக 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து சட்டம் என்று அமல்படுத்தப்பட்டு அரசியல் படித்த ஏழை மாணவர்கள் 2810 பேர் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க வாய்ப்பை ஏற்படுத்திய அரசு அதிமுக அரசாங்கம். கொரோனா காலம், ஒரு வருடம் மக்களுக்கு வேலை இல்லை, மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். அதனால குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். தைப்பொங்கல் என்று எல்லா ரேஷன் அட்டைக்கு 2500 ரூபாய் தைப்பொங்கல் பரிசு கொடுத்தோம். அதே மாதிரி கல்லூரி மூடப்பட்டு விட்டது, பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது. ஓராண்டு நம்முடைய மாணவர் மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் மேல என்பதற்காக கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, அவர்கள் நல்லா படிச்சு எழுதி அவர்கள் டிகிரி வாங்கினாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலர்ந்தவுடன் நம்முடைய ஏழை மக்களுக்கு, நம்முடைய ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அனைத்து ரேஷன் அட்டை வைத்திருக்கிற அனைவர்களுக்குமே அதிமுக ஆட்சி வழங்கப்படு, தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் திட்டத்தில் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் அந்த திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, மணப்பெண் மணமகன் 2 பேருக்கும், மணமகனுக்கு பட்டு வேசி, மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். அரக்கோணம் போதகர்கள் ஐக்கிய கடந்த கால ஆட்சியில் நிறைய நிறைவேற்றலின்னு ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றிய வரலாறு கிடையாது. அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் அரக்கோணத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். கன்னியாகுமரி திருப்பதி கனரக தொழில்கூட சாலை திட்டத்தில் அரக்கோணம் வழியாக காஞ்சிபுரம் திருத்தணி வரை சாலை அமைக்க 350 கோடியில் அதிமுக ஆட்சியில் டெண்டர் பட்டு பணிகள் அமைக்கப்பட்டு இன்றும் நிறைவுபடாமல் இருக்குது. இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலைப்பாடு. அரக்கோணம் நகரத்திற்கு 110 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 87 கோடியில் காவிரி கூட்டுக்குடி திட்டம் நடைமுறைப்படுத்துது அதிமுக ஆட்சியில். அரக்கோணம் தொகுதியில் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் 1000 உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது. அரக்கோணம் தொகுதியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்பட்டு அரசு கலைக்கல்லூரி தரம் மாற்றப்பட்டு 7 கோடி மதிப்பீட்டில் அந்த பிற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விடுதி கட்டப்பட்டது அதிமுக. அரக்கோணத்தில் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் துணைமணி நிலையம் அமைக்கப்பட்டது. நெமிலி ஆற்றின் குறுக்கே 10 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. அரிகளபாடி கல்லாற்று குறுக்கே 5.5 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தெரிவித்து, அதே போல அரக்கோண நகரில் புதிய கோட்டாட்சி அலுவலகம் கிட்டத்தட்ட 3 கோடியில் கட்டி கொடுக்கப்பட்டது. நிறைய இருக்குது, நேரம் ஆகிடுது. அதே போல கோரிக்கைகள் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் கேட்டிருக்காங்க. பழனிப்பேட்டையில் உள்ள இரட்டைக்கண் வாராபதி பிரச்சனைக்கு தீர்வு கட்டப்படும். அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. மோசரியில் சுரங்கப்பாதை அமைக்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. முன்பேடு முதல் அரிகளபாடி கூற்றோடு சாலை, அரக்கோணம் ஓச்சேரி சாலை, அரக்கோணம் சோழிங்கர் சாலை அனைத்தும் 4 வழிச்சாலை தயாரிக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம்,
தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.